படிக்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார பாடத்தோட தலைப்பு வீட்டிற்கு வா. இந்த வார பாடம் எண் 6. பாடத்தோட மனப்பாட வசனம் என்னன்னு பார்க்கலாம். ஓசியா 14வது அதிகாரம் வசனம் 4. நான் அவர்களை சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. வீட்டிற்கு வா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நம்ம யாரோட கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நம்ம ஒரு கம்பேரிசன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஓசியா கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்யு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்டே இப்போ ஒரு 20 வயசு தான் நம்மளுக்கு பாயிடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இல்லை நம்மக்கிட்ட ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா அது லைஃப் லாங் கமிட்மெண்ட், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த ஓசியாக்கிட்டேயும் கடவுள் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஒரு பெண்ணை திருமணம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண்ணை திருமணம் செய்துட்டாரு, அவருக்கு குழந்தைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவரோட ஃபேமிலி ஆகிட்டாரு. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண்ணு இன்னொரு ஆண்கள் கூட உறவுல இருக்கா. இவரோட மனைவி. பட் ஆனால் என்னாச்சு, அவங்க வேற ஒருத்தவங்க கூட உறவுல இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, ஓசியா 2:7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் முந்தின புருஷனிடத்தில் திரும்பி போவேன், அப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், இப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பார். அப்போ அவன் என்ன சொல்றா அப்படின்னா, உன் கூட இருக்கிறத காட்டிலும் எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவ ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு விபச்சாரி, நான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன், நான் அப்படி போறேன் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பியும் உன்னோட அன்பை உன் மனைவி இடத்துல போய் நீ காமி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது இவருக்கு என்ன ஆகும், இதே நம்ம ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், நம்மளுக்கு லாயலா இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போய் என்னோட அன்பை நான் முழுசா கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்திலையும் இப்போ இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலையிலும் அது ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு, உன் அன்பை அவளுக்கு கொடு, திருப்பி உன் இடத்துல அவளை கொண்டு வா, அவளை மனம் திரும்பவை அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேலர்களுக்கும் இதே ஒரு சூழ்நிலை. எப்படி ஓசியாவோட மனைவி ஓசியா இடத்துல அவங்களோட அன்பை காட்டாம வேற ஒரு இடத்துல போய் அவங்க அன்பை காட்டுறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இஸ்ரவேலர்களும் உண்மையான தேவனை வணங்காம வேற ஒரு தேவனை வணங்குறத நம்ம பார்க்கிறோம். மற்ற தேவர்களுக்கு பலிபீடம் கட்டி வழி தப்பி போற ஒரு காரியங்களை இந்த இஸ்ரவேலர்கள் பண்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த இடத்துல ஓசியாவோட மனைவி போனாங்களோ அதே மாதிரிதான் தேவனிடத்தை விட்டு இஸ்ரவேலர்கள் போறாங்க. கடவுள் ஓசியா கிட்ட, நீ போய் உன்னோட மனைவி கிட்ட உன் அன்பை காமி, அவங்கள கொண்டு வா, அவங்கள மன திரும்ப வை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் போதோ அதை அவர் பண்ணாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் தேவன் அந்த இஸ்ரவேலர்களை மன திரும்ப வைக்கிறார். கோபம் இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை, ஆனாலும் அவங்கள மன திரும்ப வச்சு அவங்க கிட்ட இருந்து அவங்க தப்பான காரியங்களை வழி தப்பி போற காரியங்கள்ல இருந்து அவங்கள கொண்டு நல்ல ஒரு இஸ்ரவேலர்களா, தேவனுக்கு கீழ்ப்படுகிற இஸ்ரவேலர்களா மாத்த தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றேன். எப்படி ஓசியா அவங்களோட மனைவியை ஏற்றுக்கொண்டாங்களோ அதே மாதிரிதான் இவங்களையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இதுல முக்கியமா நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓசியா அவங்களோட மனைவியை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் அவங்கள திருப்பி கொண்டு வர்றதுக்கு மற்றவங்க கிட்டதான் அவங்களோட அன்பை நீ காட்டணும் அப்படின்னா நீ என் கிட்ட அந்த அன்பை காட்டு அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு வரப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வராங்க அப்படின்னா 15 சேக்கல் வெள்ளிகளையும் அதுக்கப்புறம் 1.5 ஓமர் வார் கோதுமைகளையும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஓசியா அவங்களோட மனைவி கிட்ட கூட்டிட்டு வராங்க. இந்த 1.5 ஓமர் வார் கோதுமையோட விலை அந்த காலத்துல பார்க்கும்போது அதிகமான விலை. கிட்டத்தட்ட இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா 430 பவுண்டு விலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
இந்த 430 பவுண்டு விலை அப்போ அந்த காலத்தில் வந்து அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு விலையாக இருந்திருக்கும். அதாவது 430 பவுண்டு விலை உள்ள அந்த வார் கோதுமையை அதோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15 சேக்கல் வெள்ளியோட விலை. இன்னும் அது இல்லாமல் அவர் இன்னும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 15 சேக்கல் வெள்ளியை கொண்டு வர. அப்போ கிட்டத்தட்ட என்னாச்சு 30 சேக்கல் வெள்ளி வந்து கொடுத்து இந்த அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு வரதை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது அந்த 30ங்கும் போது அந்த 30 அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு கேட்டோன்னே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா 30 வெள்ளி காசுக்காக தேவன் யூதாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா தேவனை காட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த 30 வெள்ளி காசுகள் அந்த 30 சேக்கல் வெள்ளி அப்படிங்கும் போது அந்த ஒரு விலை அவருக்கு ரொம்ப வந்து என்னன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு விஷயம். அதை அவரால் செய்ய முடியாது, ஆனாலும் அவருடைய மனைவிக்காக அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போலதான் இந்த இடத்துலையும் இஸ்ரவேலர்களுக்காக தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எவ்வளோ மனம் இறங்க முடியுமோ இறங்கி வந்து என்னதான் அவங்க நம்ம விட்டு வழி விலக்கி போனாலும் தேவன் அவங்க தம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொண்டு வரத இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் நான் அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், சில சம்பவங்கள்லாம் சொல்றேன். அதுல நீங்க உங்களோட உணர்ச்சிகளை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உணர்ச்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உணர்ச்சிகள்னு சொல்லும் போது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுற ஒரு விஷயம். அதை தான் இப்போ நீங்க வந்து நினைக்க போறீங்க. நான் இப்போ ஒரு சம்பவங்கள் சொல்றேன், நீங்க அதுல உங்களோட உணர்ச்சிகள் நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. முதலாவது, நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் வந்து கீழே விழுந்ததை நீங்க பாக்குறீங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ உங்களோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்? இரண்டாவதா, உங்களோட மொபைல் ஃபோன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ உங்களோட மொபைல் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும்? உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து, நீங்கள் போட்டிருக்கிற உங்களோட உடையை பார்த்து நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, சிரிக்கிறீங்க. அந்த ரொம்ப வந்து மோசமான காம்பினேஷனில் நீங்கள் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. உங்களுடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் உங்களோட உணர்ச்சி எப்படி இருக்கும்? அடுத்ததாக, உங்களோட பேக்கில், நீங்கள் கொண்டு போகிற பேக்கில் ஒரு எலி இருக்கிறத பார்க்குறீங்க. அப்போது அந்த சமயத்தில் உங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? அடுத்து, உங்களோட ரொம்ப முக்கியமான, நீங்கள் யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்களோ, நெருக்கமாக இருக்கிற உங்களோட தோழி அல்லது தோழனோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்துவீங்க? முக்கியமாக எல்லாத்துக்கும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் அந்த நாள் வரும். அது நம்மளுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளவே நம்மளுடைய பெற்றோர்கள் மறந்து போயிட்டாங்கன்னா நம்மளுடைய இமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? அடுத்து, நம்மளோட எல்லாத்துக்கும் பள்ளி பருவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பருவமாக இருக்கும். அதில் நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணுவோம். அப்படி அந்த நாள் தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய உணர்ச்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய உணர்ச்சிகள் அதிகபூர்வமாக எப்படி இருக்கும் அப்படின்னா அதிர்ச்சி, பயம், சில சமயங்களில் சந்தோஷம். இப்போ நான் சொன்ன இந்த சிச்சுவேஷன்ஸ், அதாவது சம்பவங்களில் நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே வந்து பயம், அதிர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதே தான் இங்கே இருந்துச்சு. ஓசியாவுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணுங்க, உன்னோட மனைவியை திருப்பி உன்னிடத்துல கூட்டிட்டு வான்னு சொல்லும் போது, அப்படிப்பட்ட ஒரு மனைவி இப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு சொல்லும் போது, அதை படிக்கும் போது எனக்கே வந்து இப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு மனைவி கொடுக்கலாம், இப்படி இருந்து மனைவி இருந்திருக்காங்களே, அதையும் தேவன் நீ மனம் திரும்பி அவங்க கிட்ட போய் உங்களோட அன்பை காமி மறுபடியும் அவங்கள நல்லவங்களாம் மாத்து அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய உணர்ச்சிகள் அதிகபூர்வமா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பயம் நிறைந்ததா, நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களா, நம்ம கிட்ட திருப்பி வருவாங்களா, இல்லை நம்மளாலதான் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான விஷயங்கள் இருந்திருக்கலாம். மனிதனா இருந்திருந்தா இந்த ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதே தான் அந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா
அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி தான் தேவன் நம்மளும் இந்த காலகட்டத்தில் நிறைய வழி தப்பி போகிற விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு 10 கற்பனைகள் இருக்கு. அந்த 10 கற்பனைகளையும் நம்ம 10 கற்பனைகளும் கீழ்படுகிறோமா அப்படிங்கன்னு பார்க்கும்போது அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு கற்பனையில அந்த 10 கற்பனைகள்ல நம்ம ஒரே ஒரு கற்பனைகளை தான் இப்போ வரைக்கும் அதையுமே அரைகுறையா தான் நம்ம கீழ்ப்படிந்து கொண்டு வருகிறோம். அது என்னன்னா நம்மளுடைய ஓய்வு நாள்லையும் ரொம்ப நம்மளுக்கான டைமை தான் அதிகமாக நம்ம அந்த இடத்துல ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்காக அந்த ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளும் நம்ம தேவனுக்காக முழுமையாக கொடுக்கறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேலர்களா, இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்களா நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா, தேவன் என்னிடத்துல வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன், உன்னோட குறைகள் எல்லாம் நீ விட்டுட்டு என்கிட்ட வா, உன் குறையோடே நீ வா, நான் உன்னை குறையதான் நீ பெருசா பாக்குற, நான் உன்னையே நான் என்ன பண்றேன், உன்னை பாக்குறேன், நீ என்னை குறையவே தான் பாக்குற அப்படின்னு சொல்லி நீ என்னிடத்துல வா, நான் உன்னை நீ மனம் திரும்பி மட்டும்தான் போதும், நீ வந்துரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் அழைக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் காலையில நம்மளுக்கு நம்மளோட விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். தேவன் நமக்காக இருக்கிறாரு. இன்னும் நம்ம இந்த நூல் இருக்கு அப்படின்னா அந்த நூலோட கடைசி பகுதியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் 2-3 மாதங்கள்லாம் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இருப்போமா, இவ்வளோ கனெக்ஷன்ஸோட நம்ம இருப்போமா அப்படின்னு சொல்லும் போது அது அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு நேரங்கள்லையும் தேவனுக்காக நம்ம நேரத்தை செலவிடுவோம், தேவனோட நம்ம இருக்க முயற்சிப்போம். இன்னும் நான் அதிகமா சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பழைய இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாம பரம கானானே அவங்க இழந்து கானானையும் அவங்க என்ன பண்ணாங்க, இழந்ததை பார்க்கிறோம். ஆனா நம்ம இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்களா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பறதுக்கான ஒரு வாய்ப்பை இப்போ வரைக்கும் தேவன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்துல அந்த சான்ஸும் நம்மளுக்கு இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேவன் நம்மக்கிட்டயும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பேசுவாரு. அந்த பேசுறத கேட்கறதுக்கு நம்ம அவரோட இருதயத்தை கொடுப்போம். இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு இப்போ ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் குழப்பமான வயசுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மனதை நம்ம யாருக்கு கொடுக்க போறோன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில நம்மளை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் அநேகமாக இருந்தாலும் தேவன் சொன்னதுக்காக ஓசியா எப்படி கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதே போலதான் நம்மளும் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்படி இஸ்ரவேலர்களை தேவன் ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நம்மளுடைய பாவங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். இந்த நொடியில நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்மளுடைய பாவங்கள் நம்ம கண்ணுக்கு பெருசா இருந்தாலும் தேவனுடைய கண்ணுக்கு அது சின்னதுதான். நம்ம போகும்போதே அவர்கிட்ட போகும்போது நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு நம்ம எண்ணத்தோட நம்ம போகும்போதே அந்த இடத்துல நம்ம முழுமையா நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு தேவன் தயாராக இருக்கிறார். அதனால இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். எப்படி இது ஒரு கடைசியான ஒரு வாய்ப்பாக கூட நம்மளுக்கு இருக்கலாம், ஆனாலும் இன்னைக்கு நம்ம இருப்போம், நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாததும் நம்மளோட விருப்பம் தான். அதனால இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஒரு சத்தியத்தை நம்ம சொல்லுவோம். தேவனுடைய அன்பை அதிகமாக எல்லாத்துக்கிட்டையும் பரப்போம். முக்கியமா நம்ம தேவனோட அதிகமாக நேரத்தை செலவிடுவோம். தேவனோட நம்ம என்னென்றைக்கும் அவருக்குள்ளாக இருக்க கிருபை செய்வாராக. ஆமென். இந்த பாடத்தை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் போற்றுக்கொள்ளும் அன்பின் இயேசு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த நல்லதொரு வேலையை கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி சாமி. இப்பொழுதுமாக நாங்கள் நல்லதொரு பாடத்தை படித்தோம். வீட்டிற்கு வா அப்படிங்கிற தலைப்பின் கீழாக உங்களிடத்துல நாங்கள் இன்னும் அதிகமாக வரதுக்கான ஒரு பாடத்தை இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இன்னுமாக உங்களிடத்துல நாங்கள் அதிகமாக கிட்டி சேர உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு நல்ல மகனாக உமக்கு திகழ நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் எங்களோட இருதயத்தில் பேசுங்க.
ஒவ்வொரு நாளும் உம்மிடத்துல அதிகமாக நாங்கள் நெருங்க கிருபை செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாத்துக்கும் இது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இன்னும் கேட்டவே கேட்க மறந்தவை எல்லாத்தையும் ஆசீர்வதித்து காத்து கொடுங்க. இயேசு இன்ப நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.